இன்றைக்கு 59 இடங்கள் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதுவும் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு தான் மகத்தானது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ அதிமுகவுக்கு அன்னைக்கு ஆதரவு பெரிய அளவில் இருந்தது, தேசிய கட்சியுடைய ஆதரவு. அவர் தொடர்ந்து உயிரோடு இருக்கிறவர்கள் அவர் தான் முதலமைச்சர். அப்பவே திமுகவுக்கு எதிரான வெறுப்பு வலுவாக தொடங்கிவிட்டது. அதன் பிறகு திமுகவிலிருந்து மதிமுக உருவாச்சு. மதிமுகவும் திமுகவை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடித்தாங்க. அந்த வெறுப்பு பெருகிச்சு. அதன் பிறகு அதே காலகட்டத்தில் ராமதாஸ் ஒரு கட்சியை தொடங்கினார். அவருடைய பேச்சு கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா வன்னிய சமூகத்தின் முதல் எதிரியே கருணாநிதி அப்படிதான் ஆரம்பிப்பார். திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் அப்பவும் தொடங்கிச்சு. தொடர்ச்சியாக அதுக்கடுத்து விஜயகாந்த், அதுக்கப்புறம் நாம் தமிழர், அதுக்கடுத்து விஜய் அப்படின்னு வந்து அந்த தொடர் தாக்குதல்களால் இன்னைக்கு இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அரசியலில் திராவிட கட்சிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ரெண்டு கட்சி வலுவாக இருக்கிறதுனால ரெண்டு பேருமே மாறி மாறி வர்றதுனால எந்த தேசிய கட்சி இங்கே வந்து பாடாப்பட்டு பார்க்குறாங்க முடியல, படாத பாடுபட்டு பார்க்குறாங்க முடியல, பகீரத முயற்சி பண்ணி பார்க்குறாங்க முடியல. காங்கிரஸாலையும் மேலே வர முடியல, பிஜேபியாலும் மேலே வர முடியல. ஏன்னா இங்கே இருதுருவ அரசியல் தான். அந்த இருதுருவ அரசியலில் மூன்றாவதாக எந்த கட்சி உருவானாலும் அவங்களால 8% மேலே போக முடியல, அல்லது 10%, அவ்வளோதான். ராமதாஸ் அவர்களும் 8% போனார், வைகோ அவர்களும் 8% போனார், விஜயகாந்த் அவர்கள் 10% போனார், நாம் தமிழர் கட்சி 8% போச்சு. அதுக்கப்புறம் அவங்களால போக முடியல. இப்போ விஜய் 30% வந்துட்டார், 20-25% மேலே. இது வலுவான ஒரு மூன்றாவது சக்தியாக களம் கண்டதனால் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பெரிய பின்னடைவு. சரி, மூன்றாவதாக ஒரு கட்சி வந்ததனால் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க அங்கேருந்து இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. எல்லா சமுதாயத்திலிருந்து மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் சில பேர் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் இருந்தவங்க தான் எல்லாம் மாறி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஏன் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல் முக்கியத்துவம் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற காழ்ப்புணர்ச்சி கொண்ட கும்பல் அதை தொடர்ந்து பரப்பி திருமாவளவனால தான் அந்த திமுக கூட்டணி ஜெயிச்சது ஒரு மேரேஜ் இருந்துச்சு. தொடர் வெற்றி கிடைச்சிட்டே வந்துச்சு 3 முறை. அதுக்கெல்லாம் 2016க்கு பிறகு திமுக 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இடையிலே வந்த உள்ளாட்சி தேர்தல், இதில் தொடர் வெற்றி சந்தித்த நிலையில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கம் எழுந்தது. என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள், தலித் மக்கள் இந்த அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள், அதனால் இந்த வெற்றி. இதை உடைக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. திருமாவளவன் இருந்த ஓட்டெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. அதனால தான் திமுக கூட்டணி தோற்றுது அப்படின்னு ஒரு தவறான கருத்தை திட்டமிட்டு பரப்புகிறார்கள். ஒரு தொகுதியில் வந்து விசிகே இருந்ததுனால 400க்கு 350 ஓட்டு விழுந்த காலம் இருந்தது. அந்த 350 என்பது இப்போ 250 ஆகிருக்கலாம். ஆனால் எஸ்சி அல்லாத தொகுதியில், எஸ்சி அல்லாத மக்கள் வாழக்கூடிய வாக்கு வங்கிகளில் 400 ஓட்டு இருக்குன்னா 100 ஓட்டு தான் வாங்கினாங்க. அவங்களுக்கு இப்போ அது வந்து 30 ஓட்டாக குறைஞ்சி போச்சு, அல்லது 20 ஓட்டாக குறைஞ்சி போச்சு. அதை யாரும் பேசுறதில்லை. 0 கூட இருந்திருக்கு. இப்போ திருப்பதி ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு பூத்தில் வெறும் 5 ஓட்டு தான் டிஎம்கே வேட்பாளர் கிடைச்சிருக்கு. அது எஸ்சி பூத்தே கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த பூத்தில் திமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு கிடைச்சிது? ஏன் இப்போ 5 ஓட்டு கிடைச்சிது? அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? என்ன நேரேஷன், என்ன ஒரு என்ன ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் அங்கே வர்றத இங்கே இருந்து இந்த அணி தோற்று போனதற்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களித்தவர்கள்லாம் மாறி அங்கே ஓட்டு போட்டாங்க. அதாவது எஸ்சி மக்கள்லாம் சினிமா மோகத்துக்கு ஆளாகி ஓட்டு போட்டாங்க. இது ஒரு தோற்றம். இந்த மக்கள் வந்து அரசியல் படுத்தப்படாதவர்கள்ங்கிற மாதிரியும், ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போட்டாங்கன்னாங்க. இப்போ டிவிக்கே ஓட்டுக்கு காசே கொடுக்கல, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த குற்றச்சாட்டை எங்களால் சொல்ல முடியல. சினிமா மோகத்தில் போட்டாங்க. இப்போ அதே ஊரில் பூத்தில் தலித் அல்லாதவர்களுடைய பூத்தில் எடுத்து பாருங்கள்.
எவ்வளவு ஓட்டு டிவிகேவுக்கு விழுந்திருக்கு, எவ்வளவு ஓட்டு டிஎம்கேவுக்கு விழுந்திருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கு 59 இடங்கள் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது என்றால் அதுவும் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு தான் மகத்தானது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை கூட அந்த அளவுக்கான எண்ணிக்கையை தக்க வைத்ததில் சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.